வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். மழை சீசன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இனி அடுத்த 4-5 மாதத்துக்கு எங்கே பார் பார்த்திங்கன்னா இருமல், சளி, இந்த மாதிரி இந்த சீசனல் டிசீசஸ் கண்டிப்பாக வந்துட்டுருக்கோம். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, வயசானவங்களுக்கும். அப்போ இந்த சாதம் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த நெஞ்சு சளி பிடிக்கிறது, இருமல் வர்றது, கபம் கட்டுறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. வெற்றிலை மிளகு சாதம் அடிக்கடி வாரத்தில் ஒரு நாளாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சு பாருங்கள். அவங்களுக்கு இந்த சளி தொந்தரவெல்லாம் இருக்காது. இப்போ அடிகனமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னென்ன பொருள்னு அதுவும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் செக் பண்ணிக்கலாம். அடிகனமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ 2 பேருக்கு டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸை கட்டி கொடுக்கறதுக்காக ஒரு 4 வெத்தலை எடுத்து இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி இல்லைன்னா வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம். இதை நீங்கள் நெய்யில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையும் டேஸ்ட்டும். ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. நெய் சாப்பிடாதவங்களாக இருந்தால் கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எதில் வேணாலும் நீங்கள் தாளிச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம். ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது முந்திரி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலை போட்டுக்கலாம். அது ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது அது ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ ஒரு 10-12 முந்திரி அப்படியே உடச்சி போட்டுக்கங்க. இது கொஞ்சம் பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். அதில் ஃப்ரெஷ்ஷான, நிறைய பேர் வீட்டில் வெத்தலை கொடியே வச்சுருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷாக 4 வெத்தலை அதில் பறித்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். இந்த நெய்யில் பூண்டு வதங்கிறது பிரமாதமாக ஒரு வாசனை வரும். பூண்டு சாப்பிடாதவங்களாக இருந்தால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் இருந்தால் போதும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்தது நல்ல ஃப்ளேமை வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சின்னதாக வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் செந்தூர் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் செந்தூர் மிளகுத்தூள். இந்த 3 தூளும் இதில் நான் சேர்க்குறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறதும் சேர்க்கலாம். நம்மக்கிட்ட இந்த மாதிரி தூள்கள் எல்லாம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் முதல் தரமான பொருளில் தயாரித்தது. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டு அப்படியே லேசாக அந்த நெய்யில் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெத்தலை அதையும் சேர்த்து ஜஸ்ட் 1 நிமிஷம் அப்படி வதக்கினிங்கன்னா போதும். வெத்தலை அப்படியே சுருண்டு வதங்கி வந்துடும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கும் போதே உங்களுக்கு வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், பூண்டு, மிளகு, சீரகம், வெத்தலை, சின்ன வெங்காயம் இது எல்லாமே இந்த சளி தொந்தரவு, ஜலதோஷம் இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு கை வைத்தியம். ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நான் அதில் உப்பு சேர்க்குறேன். உப்பு அதாவது பாதி உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஏன் தெரியுங்களா? இதில் நம்ம ஒரு ட்விஸ்ட்டு சேர்க்க வேண்டாமா? நம்மளுடைய ஸ்பெஷல் என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருங்கை பொடி. இந்த முருங்கை பொடி இட்லி பொடி மாதிரி நீங்கள் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி கலந்த கலவை சாதங்களில் ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்திங்கன்னா அந்த முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு நான் சொல்லவே வேண்டாம். அது ஃபுல்லாக நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சுவையான இந்த முருங்கை பொடியும் போட்டு ஒரு கலந்து விட்டுட்டு இப்போது நல்ல உதிரியாக வடித்து வச்ச சாதம், பச்சரிசி, புழுங்கல் அரிசி, பாஸ்மதி அரிசி அது உங்கள் விருப்பம்தான். கொஞ்சம் உதிரியாக வரித்து வச்சுக்கோங்க. அதை போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சும்மா கமகமன் வாசனையோட இந்த வெற்றிலை மிளகு சாதம் பிரமாதமாக ரெடி ஆகிடும்.
இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இது மட்டுமே நீங்கள் வச்சு சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வத்தல், வடகம், அப்பளம் இது இருந்தாலே போதும். வாரம் வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த சீசன், அதாவது இந்த மழைக்காலம், பனிக்காலம், இந்த சமயத்துலலாம் இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டே சாப்பிடுவாங்க. இது சாப்பிட எப்படி இருக்குமோ அப்படின்லாம் இல்லை, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் மாதிரி இருக்குங்க. ஏன்னா அந்த பூண்டு போடுற ஃப்ளேவரு, அந்த வெத்தலையோட ஃப்ளேவரு எல்லாமே இதில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு எல்லாருமே சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.